Hello all, welcome back to my channel Divi Bites. Hope you all are doing good. இன்னைக்கு சில டேஸ் இன் மை லைஃப் அண்ட் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஏர்லி மார்னிங். அன்னைக்கு வந்து மார்னிங் வியூவை ரசிச்சுட்டு நான் வந்து இது கடலப்பருப்பு சட்னி அண்ட் தோசை ஊற்ற போகிறேன். ஸோ கடலப்பருப்பு சட்னிக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கடலப்பருப்பு அப்புறம் மற்ற தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இது வறுக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, அப்போ கருவேப்பிலை இல்லைன்னு ஓடி போய் கீழேருந்து பிடுங்கிட்டு வந்து மேலே போட்டு எல்லாம் வறுத்து முடித்து ஏர் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து மிக்ஸி பக்கத்தில் வச்சுட்டு ஒரே அந்த வியூவை ரசிச்சிட்டு இருந்தேன். அந்த விண்டோலேருந்து வர்ற வெளிச்சம், அந்த சூரியன் வெளிச்சம், ஏர்லி மார்னிங் ரேஸ் வந்து உள்ள கிச்சனுக்குள்ளாரே டைரெக்டாக விழுகுமா, அது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி அங்கே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக சட்னி அரைச்சி முடிச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியரே வந்துட்டு நான் முன்னாடியே வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தோசை சட்னி அரைக்கிற கேப்பில் வந்து தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு தோசை சட்டி காய வச்சுட்டேன். அதுக்கு ஒரு சட்னிக்கு ஒரு குண்டா, அப்புறம் சாப்பிட்ற பிளேட்டு, லொட்டு லொஸ்கோ எத்தனை, பட் எல்லாம் நமக்காக தானே. அங்கிட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ குயிக்காக தோசை ஊற்றிடலாம். அது தண்ணி படும்போது அந்த சூடான கல்ல சொயின் சத்தம் வரும் பாருங்கள். எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சட்னியை ஒரு கலக்கி நம்ம எடுத்து ஊற்றுவோம். அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக எல்லா ஒர்க்ஸும் முடிச்சுட்டு அந்த தோசை சாப்பிட்றப்போ ஒரு ஆனந்தம். அப்புறம் சில நாள் கழித்து நாங்கள் வந்துட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் போனோம். ஒரு சில வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது கிளம்பி போயிட்டேன். ஸோ கிளம்பி நான் வந்து திருச்சியில் மங்கள் இருக்குது இல்லையா, அங்கே தான் போயிருந்தேன். இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2 பெரிய பெரிய பையன். நானும் இந்த சிசர்ஸ் வச்சு அப்படி கட் பண்ணுறேன் இப்படி கட் பண்ணுறேன், பட் ஒரு வழியாக எப்படியோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேலே மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. கிளாஸ் வாங்கினா எனக்கு உடஞ்சிருமோ என்னமோன்னு பயமாக இருக்குது. நான் வந்து இப்போ தானே கிச்சனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கழுவுறப்போ இல்லை வேறு ஏதாவது எடுக்கிறப்போ டக்குன்னு கீழே போட்டு உடச்சிருவோமோன்னு பயம். ஸோ எல்லாத்தையுமே நான் ஸ்டீலே ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் லெட்டு கொடுத்துருந்தாங்க. ஸ்பூன்ஸு, கிண்ணம், அப்புறம் இது பாருங்கள், இதுவும் ஒரு நல்ல பாக்ஸ், கண்டெய்னர் பாக்ஸ். இதுக்கும் மேலே டிரான்ஸ்பரண்ட் லெட் இருந்தது. என்ன அதை க்ளோஸ் பண்ணுற இடத்துல வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அப்புறம் பிளேட்ஸ் வந்து இங்கே வீட்டில் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இதுக்கு பிளேட் அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். நல்ல குவாலிட்டியாக நல்லா கிடச்சிருந்தது. ஸோ அடுத்த பையில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். இது இந்த ஆயில் ஊற்றுவோமெல்லாம் சின்ன ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பாக்ஸ். அதே செட் ஆஃப் 2. அப்புறம் வந்து இது வந்து செட் ஆஃப் 3 or 4 வந்தது. செட் ஆஃப் 4 வந்தது. சின்ன குட்டி சைஸ் 3 ட்ரே. அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு மாதிரி பார்த்தீங்களா. சைடு கேப்பில் என் ஹஸ்பண்ட் வந்து உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து எட்டி பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கி அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன் நான். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன வேணுமோ எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா நம்ம அந்த கடையில் இருக்கிறப்போ யார் டச் பண்ணியிருப்பாங்களோ, அது உள்ளே என்ன டஸ்ட் போயிருக்குமோ போயிருக்காதோ எதுவும் தெரியாது. ஸோ அப்படியே யூஸ் பண்ணுறது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் என்ன வேணால் பொருள் போட்டு வைப்பேன்.
இதை முடிச்சுட்டு உட்காந்தா அன்னைக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது. என்ன பார்சல்? நானும் அவளோட இருக்கேன். வாங்க உங்களோடைய நான் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ தான் ஞாபகம் வருது, பிஆருக்காக ஒரு இது 2 நைட்டிஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, ரிவ்யூ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வீடியோ நான் கீழே லிங்க் பண்ணிடுறேன், பாருங்கள். எல்லா ஒர்க்ஸும் முடிஞ்சது. ஸோ கீழே போய் பூவை நல்லா ஈவினிங் ஆனாவே அந்த டீ குடிச்சிட்டு அந்த பூவை வேடிக்கை பார்த்துட்டு ஒரே ஒரு ஜாலியாக நல்லா இருக்கும். அந்த ஃபீலே அந்த ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும். கீழே வந்து மருதாணி செடி, அது அந்த செடி இந்த செடி, எலுமிச்சங்காய் மரம், அது இது நிறையா இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு டீ குடிக்கிறதே ஒரு தனி ஃபீலிங். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.